அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி என்ற இந்த தொடர் அரசியல் வகுப்பினுடைய 80வது நிகழ்வு இது. இந்த நிகழ்வில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்பது புத்தரின் சமயமாற்ற செயல்பாடுகள் என்பதாகும். அவங்க அந்த பாலி மொழியில் நினைக்கிறேன் தம்மதீக்ஷா என்று அதற்கு பெயர் கொடுக்கிறாங்க. ஏனென்றால் புத்தர் இந்த உலகில் துன்பம் நிலவுவது என்பதையும் இந்த துன்பத்தை போக்குவதற்கான வழி இந்த உலகத்திலேயே உள்ளது என்று ஒரு உயர் பேரறிவை எட்டியதற்கு பிறகு அதை ஒரு புத்த சாசனமாக வடித்ததற்கு பிறகு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு இயக்கத்தை கட்ட வேண்டி இருந்தது. இயக்கம் என்றால் இன்றைக்கு இருப்பது போன்ற அரசியல் இயக்கம் அல்ல, அது ஒரு சமய இயக்கம், மதம் சார்ந்த இயக்கம். பக்தி இயக்கம் என்று நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அதற்கெல்லாம் முன்னோடியான சமய இயக்கங்கள் இருந்தன. பௌத்தம், சமணம், ஆசீவகம் இதெல்லாம் சமயங்கள் என்றாலும் அவை சமயத்தை அடிப்படையாக கொண்ட இயக்கங்கள். இவை மக்களை ஈர்க்கணும், அறிஞர்களை ஈர்க்கணும், மன்னர்களை ஈர்க்கணும். அவர்களையெல்லாம் திரட்டிதான் இந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த முறையிலான முயற்சிகளை புத்தர் மேற்கொண்டதை பற்றி அதனுடைய தொடக்கத்தை நாம் சென்ற பகுதியில் பார்த்தோம். புத்தரும் அவர் தம்மமும் என்ற தலைப்பில் அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கிற அந்த செறிவான நூலின் அடிப்படையில் தான் நாம் இந்த உண்மைகளை ஆய்விற்கொள்கிறோம். அதில் முதல் பகுதியாக அவர் இல்லறம் துறந்து அரசு அரண்மனை துறந்து வெளியே வந்த போது தொடக்கத்தில் அவரோடு துறவு மேற்கொண்டிருந்த, அவருக்கு முன்பே துறவு மேற்கொண்டிருந்த இந்த பரிவுராஜகர்கள் எனப்படுகிற அந்த துறவிகளை போய் சந்திப்பது, அவர்களோடு வாதம் புரிவது, அவர்களிடம் இந்த மத்தியம பதிபாதா என்ற நடுவு நிலைமை கொள்கையை நிலைநிறுத்துவது, பிறகு பேருரைகள் நிகழ்த்துகிறார். அவங்களுக்கு 5 பேருக்காகவும் அவர் பேருரைகள் நிகழ்த்துகிறார். அந்த பேருரைகளில் தம்மம் என்பதனுடைய சாரத்தை எடுத்துரைத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தெடுத்து விடுகிறார். அவர்கள்தான் முதல்ல அவரோட சேர்ந்து கொள்கிறார். இதற்கு பிறகு அவர் எப்படியெல்லாம் மற்றவர்களை இந்த தம்மத்திற்கு கொண்டு வருகிறார், எப்படி இந்த இயக்கத்தை வலுப்படுத்துகிறார் என்பது ஒரு சுவை மிகுந்த கதை. பலதரப்பட்டவர்களை சந்திப்பது, அவர்களோடு வாத பிரதிவாதங்கள் செய்வது, அப்படி அவர்களை வென்று தன் பக்கம் கொண்டு வருவது. 2 வகையான சமய மாற்றங்களை அவர் மேற்கொள்கிறார். அதுவும் நாம போன வாரமே பார்த்தோம். நேரா பிக்குவாகவே மாற்றிக்கொள்வது. ஆனா பிக்குவாகத்தான் மாற்றணும்னு தேவையில்லை, இல்லறத்தாராகவே இருக்கலாம். இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட தம்மத்தை பின்பற்றுகிறவர்களாக மட்டும் இருக்கலாம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி தம்மத்தை பரப்பக்கூடிய உபாசகர்களாகவும் இருக்கலாம். இப்படி 2 வகையான சமய மாற்றங்களை அவர் செயல்படுத்தினார். சமய மாற்றங்கள் என்பவை பௌத்தத்தினுடைய வளர்ச்சியில் எவ்வளவு முக்கியமான இடத்தை வகித்தன என்பதை அறிந்து வைத்திருந்ததால் தான் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பை வரையும் போதே ரைட் டு ரிலீஜியன், சமய உரிமை, மத உரிமை அல்லது மத சுதந்திரம், சமய சுதந்திரம் என்பதை வரையறுக்கும் போது அதன் ஒரு பகுதியாக மதமாற்ற உரிமையை அவர் வலியுறுத்தினார்.
இப்ப இருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது உறுப்பு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். உளச்சான்று விடுமை, அதாவது மனசாட்சி சுதந்திரமா இருக்கிறது. இவன் மனசாட்சி இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்று யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி விடுபட்ட உளச்சான்று. அப்புறம் மதத்தை வெளிப்படுத்திக் கொள்றது, நான் இந்த மதம் என்று காட்டிக் கொள்றது, அதற்கான உரிமை. இந்த மதத்தை கடைபிடிப்பது, மத சடங்குகளை கடைபிடிப்பது, மத விதிமுறைகளை கடைபிடிப்பது, அதே போல் மதத்தை பரப்புவது என்று இருக்கு. சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட், all persons are equally entitled to freedom of conscience and right freely to profess, practice and propagate religion. பொது ஒழுங்கு, ஒழுக்கம், நலவாழ்வு மற்றும் இந்த பகுதியின் ஏனைய வழிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து ஆட்களுக்கும் மனசாட்சி சுதந்திரமும் மதத்தை வெளிப்படுத்திக் கொள்ளவும் கடைபிடிக்கவும் பரப்பவுமான உரிமையும் உண்டு என்று அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது உறுப்பு சொல்கிறது. இது ஒரிஜினலா முதல்ல அம்பேத்கர் எழுதுகிற போது இந்த ப்ரொபகேட்ங்கிற இடத்துல கன்வெர்ட் என்று எழுதியிருந்தார். ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் கன்வெர்ட், மதமாற்றம் செய்வது. அது முதல்ல இந்த ப்ரொபகேட்டுக்கே பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. மதத்தை எப்படி பரப்புறது, அவங்கவுங்க கடைபிடிச்சுக்கலாம், மதத்திலிருந்து இன்னொரு கட்டாய மத மாற்றத்திற்கு இட்டு செல்லும். ஆசை காட்டியோ கட்டாயப்படுத்தி வலுவந்தமாகவோ மதமாற்றம் செய்வதற்கு இட்டு செல்லும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனா கடைசியில கன்வெர்ட் வேண்டாம் என்று ப்ரொபகேட்டை ஒத்துக்கிட்டார். நான் ப்ரொபகேட் பண்றதுனால என்ன அர்த்தம், நீங்க வேளாண்மையில் ப்ரொபகேஷன் என்றால் விருத்தி செய்யறது, பன்மடங்காக பெருக்கிறது ஒன்றை. இப்ப மதத்தை பரப்புவது என்று சொன்னால் பரப்புவதன் மூலம் மற்றவர்களை அந்த ஒரு மதத்துக்கு வென்றெடுப்பதுதான் அதனுடைய நோக்கமா இருக்க முடியாது. என்ன தப்பு இருக்கு? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை மாற்றுவதற்கான உரிமை உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தொடக்கத்திலிருந்து இஸ்லாமிய மதம் தோன்றுவதற்கு வேறு மதத்தை கடைபிடித்த நாடுகள் தான். கிறிஸ்தவத்தை கடைபிடிக்கிற நாடுகள் பெரும்பாலான மக்கள் அவர்கள் வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தவங்க. அப்போ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாறாமல் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஒரு முறை ஏற்றுக்கொண்ட மதத்தையே கடைசி வரை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. அப்ப பௌத்தத்திற்கு அந்த காலத்தில் வைதிக மதத்திலிருந்தோ அல்லது வேறு மதங்களில் இருந்தோ, அது இயற்கை சமயங்களாக இருக்கலாம் அல்லது சிவனியும் மாலியும் போன்ற வேறு சமயங்களா இருக்கலாம், எதிலிருந்தோ அவர்கள் மாற்றப்பட்டால்தான் பௌத்தத்திற்கு என்று ஆட்கள் கிடைப்பாங்க. இல்லைன்னா புத்தரோடு இருக்கிற சில சீடர்களும் தான் இருப்பாங்க. ஒரு பௌத்த சமயம், புத்த தம்மம் என்பது வளராத ஒன்றாகவே ஆயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த பல்வேறு பிரிவினரையும் பௌத்தத்திற்கு சமய மாற்றம் செய்கிற போது புத்தர் முன்வைத்த வாதுரைகள், கடைபிடித்த நடைமுறைகள், அவர் வெளிப்படுத்திய ஆற்றல்கள், அமைப்பு திறன்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கடைபிடித்த விழுமியங்கள், இதையெல்லாம் காட்டுவதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இதில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை, குல வேறுபாடு இல்லை, ஆதிக்க சக்திகள் அடிமைகள் என்ற வேறுபாடு இல்லை. எல்லோருக்கும் இந்த தம்மத்தை ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் உரிமை உண்டு என்பதை காட்டுவதற்கான பல உதாரணங்களை, எடுத்துக்காட்டுகளை அவர் கொடுக்கிறார். ஏதோ அறிஞர்கள் பண்டிதர்கள் தான் இந்த தம்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, பாமரர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே ஒழுக்க சீலர்களாக இருப்பவர்கள் தான் என்பதில்லை. ஏற்கனவே சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, குற்றவாளிகள், சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், இவர்களையெல்லாம் கூட தம்மத்தை ஏற்கும்படி செய்து நல்வழிப்படுத்த முடியும் என்பதற்கு உதாரணங்களாக பலவற்றையும்
அம்பேத்கர் பல எடுத்துக்காட்டுகளை நமக்கு முன்னால தர்ற. நம்ம சில எடுத்துக்காட்டுகளை, நமக்கு இந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இந்த சுவையான கதைகளை ஒவ்வொன்றும் ஒரு எபிசோடு மாதிரி வரும். அந்த குறுங்கதைகளை நீங்களே படித்து விருப்பப்படுறவங்க அதை சுவைத்துக் கொள்ளலாம். நான் சுருக்கமாக எப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர் மதமாற்றம் செய்தார் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் இங்க நான் கொடுக்கிறேன். இப்ப பரிவுராஜகர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது துறவிகள்னு அர்த்தம். இந்த துறவு நிலையினுடைய தொடக்கம். அவர்களை அவர் மாற்றிட்டார். அவர்கள் இடையில் தான் முதல்ல அவர் தம்மம் குறித்து பேருரைகள் நிகழ்த்துறார். அதனால் அவர்கள் ஈர்க்கப்படுறாங்க. எச்சன் என்ற ஒரு கோமகன், ஒரு பிரபுவினுடைய மகன், அவரிடம் வாதிட்டு அவனை பிக்குவாக மாத்துறாரு. எச்சன் போன பிறகு அவனுடைய 4 நண்பர்களும் அவனை தொடர்ந்து அதில் போய் மாறுறாங்க. அண்மையில ஒரு படம் வந்துச்சு, காஷ்மீர் ஃபைல்ஸ், உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த படத்தை எடுத்திருக்கிற ஒரு பேரு விவேக் அக்னிஹோத்ரி. அக்னிஹோத்ரி அப்படின்னா என்ன? அக்னின்னா தீ, யாகத்தீ, வேள்வி தீ. அந்த தீயை வழிபடுகிறவர்கள் தான் அக்னிஹோத்ரிகள். அக்னிஹோத்திரம் என்பது அது பிராமணர்கள்ல ஒரு வகை. அது போன்ற ஒரு அக்னிஹோத்திர குடும்பம், காஷ்யபர் என்று ஒரு குடும்பம். இவங்க இந்த நீளமா சடைமுடி வளர்த்துக் கொள்றாங்க. சடைமுடியை வைத்து வளர்த்துக் கொள்கிறவர்களுக்கு பேரு ஜதிலர்கள். இந்த அக்னிஹோத்திரிகளும் ஜதிலர்களுமான காஷ்யபர் குடும்பத்தோடு புத்தர் வாதம் புரிகிறார். அவர்களையும் அந்த காஷ்யபர்களுக்குரிய சீடர்களையும் அவர் மாத்திடுறார். மாத்தி அவர் புத்த தம்மத்திற்குள் கொண்டு வந்துடுறார். அதே போல அடுத்தாற் போல பிராமண இளைஞர்கள், அவங்க பேரு சாரிபுத்திரர், மொக்கல்லானா என்ற 2 பிராமண இளைஞர்கள், அவர்களோடு வாதிட்டு இந்த பிராமணர்கள் கடைபிடிக்கக்கூடிய சடங்குகளால் எந்த பயனும் இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அறிவு பாதை தான் சரி என்று அவர்களை வென்றெடுத்து அவர்களை இணைக்கிறார். புதிதாக வந்து இணைகிறவர்களை புத்தர் என்ன சொல்லி அழைப்பார் என்றால், ஏகி பிக்கு. ஏகி பிக்கு அப்படின்னா வாரும் பிக்குவேன்னு அர்த்தம். புத்தர் அப்படி சொல்லிட்டாரு, அவர்களை சேர்த்தாச்சுன்னு அர்த்தம். இந்த சாரிபுத்திரர், மொக்கல்லண்ணா என்ற இந்த பிராமண இளைஞர்களோடு 250 ஜதிலர்கள் பௌத்த சமயத்தில் துறவிகளாகவே போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப அரசராக இருந்த பிம்பிசாரர், அவருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா வியப்புக்குரிய செய்தியார். பிராமணர்கள், அதிலும் ஜதிலர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்ப்பனிய கோட்பாடுகள். அவர்கள் போய் புத்தரோட சேர்றாங்க, அதுவும் பிக்குகளாவே மாறுறாங்கன்னு அவருக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அவர் நேரா பார்க்க போறார், புத்தரை பார்க்க போறார். நம்ம கதையில முன்பு ஒரு முறை புத்தரோடு அவர் வாதம் புரிகிற செய்தி வந்திருக்கு. இப்ப அவங்கள போறார். இந்த மகத நாட்டினுடைய பிராமணர்கள் குடும்பத்தினர்கள் 12 பெரும் குழுக்களை அழைத்து கொண்டு போய் சந்திக்கிறார். அவர்களோடு வாதம் புரிந்து புத்தர் அவர்களையும் ஈர்த்தெடுக்கிறார். ஒரு சிலர் துறவிகளாகிறாங்க, மற்றவர்கள் தொடர்ந்து அவரவர் பணியில் இருந்து கொண்டு பௌத்த இதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஆகிறாங்க. புத்தருடைய சாங்கிய நாட்டுக்கும் கோசல நாட்டுக்கும் தான் அந்த தொடக்கத்தில் ஆற்று நீர் பகைமை அந்த ஆற்று நீர் பகைமையை ஒட்டிதான் புத்தர் இந்த முடிவுக்கு போகிறார். அப்ப சித்தார்த்தரா இருக்கார், கௌதம சித்தார்த்தரா இருக்கிறார். அந்த கோசல நாட்டினுடைய தலைநகரம் ஸ்ராவஸ்தியில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரு அநாத பிண்டிகர்னு பேர். அநாத பிண்டிகர்னா ஏழைகளிடம் தாராள சிந்தையோடு நடந்து கொள்கிறவர். அவர் பெரிய செல்வந்தர், ரொம்ப ஊக்கத்தோடு வேலை செய்யக்கூடியவர், நிறைய செல்வம் திரட்டினவர், நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு புத்த தம்மம் பிடித்து போகுது. அவர் புத்தரை சந்தித்து, என்னை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் நான் நிறைய இப்ப எல்லாம் சொல்றதா இருந்துச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது,
நிறைய பேர் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், நிறைய பேருக்கு உதவி கொண்டிருக்கிறேன், நிறைய தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறேன், வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், நிறைய செல்வம் சேர்த்து அந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து உதவி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த கௌதம புத்தருடைய அந்த நடுவுநிலை கொள்கை, அந்த பாதைக்கு ஒரு சோதனை மாதிரி இது வருது. அப்ப புத்தர் சொல்றாரு, தம்மத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் துறவியாக வேண்டும் என்ற தேவையில்லை. துறவி ஆதல் என்பது ஒரே சிந்தனையோடு ஒருமுகப்பட்டு பிறருக்கு உழைப்பதற்காக இருக்கணும். மக்களிடம் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அறிவு கொளுத்துகிற பணிக்காகத்தான் துறவியாவது. துறவியாவது என்றால் உழவு செய்யாமல், தொழில் செய்யாமல், உழைக்காமல் சோம்பி இருத்தல் என்ற பொருள் இருக்குமானால் துறவியாவதில் அர்த்தம் இல்லை. எனவே நீங்கள் துறவியாக வேண்டாம். சமூகத்திற்கு பயனுள்ள வேறு பணிகளை செய்கிறவர்கள் துறவியாவதை விட துறவியாகாமலே இப்போது செய்து கொண்டிருக்கிற பணிகளை தொடர்ந்து செவ்வனே செய்து வந்தால் போதும் என்று சொல்லி அவரை துறவியாவதற்கு அனுமதிக்காமல் மறுக்கிறார் புத்தர். அப்படிதான் அவர் தொடர்ந்து அநாத பிண்டிகர் தொடர்ந்து அவருடைய வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அப்ப அந்த கோசல் நாட்டுடைய மன்னராக இருந்தவர் பசேஞ்சித், அவர் அதே போல அவர் சந்திக்கிறார். அவருடைய இல்லறத்தில் இருந்தபடி சீடராக இருப்பது என்று உறுதியேற்றுக் கொண்டார். இன்னும் இந்த அரசர்கள், அறிஞர்கள், பழைய துறவிகள் என்று மட்டுமல்லாமல் சமூகத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை எப்படி புத்தர் தன்னுடைய தம்மத்திற்குள் இணைக்கிறார் என்பதற்கான சில சான்றுகள். ஒரு உதாரணம் ஜீவகர் என்று ஒருவருடைய உதாரணம். யார் இந்த ஜீவகர் என்றால், அந்தப்புற ஆடலரசி சால்வதி என்ற பெண்ணுடைய மகன். அதனுடைய பொருள் என்னன்னா, அந்த ஆடலரசிக்கு பிறந்த மகன் என்றால் அவருக்கு தகப்பனார் யாருங்கிறது தெரியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தாங்கள் சொந்தம் கொண்டாடி வளர்ப்பதற்கு விரும்பாமல் ஒரு கூடையில வைத்து குப்பை மேட்டில் வீசி எரிஞ்சிடுறாங்க. அந்த குழந்தை குப்பை மேட்ல கிடக்கு, கூடையில கிடக்கு. அப்ப இந்த தொட்டில் குழந்தை திட்டம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால அப்படியே கிடச்சது. ஒரு இளவரசன் அந்த வழியாக வர்றான். அவன் பேர் அபயன் என்று பேர். அப்ப மக்கள் சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு இன்னும் உயிர் இருக்கு, செத்து போயில்ல என்ற உடனே அந்த குழந்தையை தூக்குறாங்க. அதுக்காகவே இந்த ஜீவகன் என்ற பெயர் சூட்டப்படும். உயிருடன் இருப்பவன் ஜீவகன் என்றால் உயிரோடு இருப்பவன். அபயன் என்ற அந்த இளவரசன் ஜீவகனை தத்தெடுத்து வளர்க்கிறான். அப்ப தான் காப்பாற்றப்பட்ட செய்தியை அவன் வளர்ந்ததற்கு பிறகு தெரிந்து கொள்றான். இப்ப அவன் ஒரு உறுதி ஏற்கிறான், தான் பிறரை காப்பாற்றும் விதத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அபயனுக்கே சொல்லாமல் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்திற்கு போய் 7 ஆண்டு மருத்துவக் கல்வியை படிக்கிறான். மருத்துவக் கல்வி முடித்த பிறகு அரசர்களுக்கும் அரச மகளிருக்கும் மருத்துவராக அவன் சேவை செய்யறான். புத்தருக்கும் புத்தருடைய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவன் மருத்துவ பணி செய்யறான். அவர்களுக்கு மருத்துவரா புத்தருக்கும் புத்தருடைய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் பயன்பட்டு அப்புறம் புத்தருடைய சீடர் ஆயிடுறார். ஆனா மீண்டும் அந்த அநாத பிண்டிகர் போலவே இந்த ஜீவகரையும் புத்தர் பிக்குவாக மாத்தல. ஏன்னா ஒரு மருத்துவர் என்ற முறையில் மக்களுக்கு பயன்பட வேண்டும். இவர் பிக்குவாகி துறவரம் ஏற்று அவருடைய பணி பிறருக்கு பயன்படாமல் போய்விடக் கூடாது என்று கருதுகிறார். பிம்பிசாரர் இறந்த பிறகு அஜாத்த சத்ரு அவரை புத்தர்கிட்ட கொண்டு சேர்த்தது ஜீவகர் தான். ஏன்னா அஜாத்த சத்ரு தந்தையை கொன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாரு. அப்ப அவர் புத்தரிடம் சேர்றார். அப்ப புத்தருடைய இந்த யாரை பிக்குவாக்குறது, யாரை இல்லறத்தில் வைத்துக் கொள்வது, யாரை அவரவர் பணியை செய்ய செய்வது, யாரை உபாசகராக்குவது என்பதெல்லாம் மிகவும் நடைமுறை கண்ணோட்டத்தோடு, சமூக தேவையின் கண்ணோட்டத்தோடு புத்தர் அணுகிறார். இன்னொருவர் ரத்தபாலா என்பவர். அவர் குருநாடு. அவர் புத்தர் ஒரு முறை உரையாற்றும் போது அந்த கூட்டத்தில் இருந்து கேட்கிறார். அவர் தன்னை பிக்குவாக்கணும் என்று ஆசைப்படுறார்.
பெற்றோர் அனுமதிக்காக அவர் போராடுறார். அவர்கள் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. எவ்வளவோ போராடி பார்த்து அவர் புத்தரிடம் போய் கேட்கும்போது புத்தர் சொல்றார், நீங்க பெற்றோர் அனுமதி பெற்றுக் கொண்டு வாங்க, உங்களை சேர்த்துக் கொள்றோம் என்று சொல்றார். அப்ப தந்தை விருந்து வைக்கிறார், பொற்காசுகளை குவித்து கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்த நான் சொல்றதுக்கு காரணம், புத்தருடைய 4 முக்கியமான போதனைகளை ரத்தபாலா தந்தைக்கு எடுத்து உரைக்கிறார். என்னெல்லாம் அந்த 4 மெய்க்கூறுகள் தான். அதுக்காக தான் நான் ரத்தபாலாவை எடுத்துக்கிறேன். 4 மெய்க்கூறுகள், புத்தர் போதனையில் கண்ட 4 மெய்க்கூறுகள். 1, உலகம் இடையறாது இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. 2, உலகை காப்பவர் அல்லது பேணுகிறவர் என்று யாரும் இல்லை. 3, நமக்குரியது ஏதுமில்லை, நாம் செல்லும் போது அனைத்தையும் விட்டு செல்கிறோம். 4, உலகம் குறைபாடுள்ளதாய், ஆசை மிக்கதாய், அடிமை அவாவுற்றதாய் உள்ளது. இந்த 4ம் தான் புத்தர் போதித்த 4 மெய்க்கூறுகள் என்று ரத்தபாலா புத்தருடைய உரை கேட்டு பிக்குவாக முடிவு செய்கிறவர் எடுத்து சொல்றது. அவருடைய தகப்பனாற்றை எடுத்து சொல்றார். போராடி அதுக்கு பிறகு அவர் தரையில் கிடந்து இது பண்றாரு. அப்புறம் அவருடைய நண்பர்கள்லாம் போய் அறிவுரை சொல்லி அவரை பிக்கு ஆகிறதுக்கு அனுமதிக்க சொல்றாங்க. அவர் பிக்கு ஆகிறார். இந்த ஒவ்வொருவரையா இப்படி புத்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். அவருடைய செல்வாக்கு பரவிக்கொண்டே இருக்கிறது. புத்தரை பற்றி பலரும் பேசுவது அவருடைய தந்தை காதில் விழுகிறது. மற்ற அவருடைய வளர்ப்பு தாயார், அவங்க தாயார் தான் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. வளர்த்தவங்க மகா பிரஜாபதி. அவர்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டு அவர்கள் புத்தரை தேடி வர்றாங்க. அவர்கள்ட்ட அவங்க தந்தை வாதிடுற, நீ விரும்பியபடியே நீ உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய அறிவை பெற்று விட்டாய். இப்போது நீ நான் உன்னிடம் அரசாங்கத்தை ஒப்படைக்கிறேன், நீ உன்னுடைய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறாரு. புத்தர் சொன்ன ஒரு பதில் ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நீங்கள் அரசர்களின் வம்சத்தில் வருகிறீர்கள், நான் புத்தர்களின் வம்சத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுல என்ன முக்கியமான செய்தின்னா, புத்தர் தன்னை முதலாவது புத்தர் என்றோ கடைசி புத்தர் என்றோ உரிமை கொண்டாடல. அதான் முக்கியமானது. அரசர்களுக்கென்று ஒரு வம்சம் இருப்பது போல் சமுதாயத்திற்கு அறிவு புகட்டுகிறவர்களுக்கென்று ஒரு வம்சம் இருக்கு. அதுதான் புத்தர்களின் வம்சம். அந்த வம்சத்தின் வழியில் நான் வருகிறேன் என்று அவருடைய தந்தைக்கு பதில் சொல்றார். அதற்கு பிறகு அவருடைய மனைவி யசோதராவை சந்திக்கிறார். மகன் ராகுலை பார்க்கிறார். அதெல்லாம் ஒரு நாடகத்தினுடைய காட்சிகளை போல அம்பேத்கர் இந்த புத்தகத்தில் விரிவா வர்ணித்திருக்கிறார். இந்த முடிவுல என்ன நடக்குதுன்னா, மனைவி யசோதரையும் பிக்கு ஆயிடுறாங்க, பிக்குனி ஆயிடுறாங்க. மகன் ராகுல் அவனும் பிக்குகளின் கூட்டத்துல சேர்ந்துடுறான். 7 வயது அவனுக்கு. அவனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறான். அவருடைய தந்தை ஒருத்தர் சுத்தோதனர் ஒருவரை தவிர பாக்கி அவருடைய வளர்ப்பு தாய், மனைவி, மகன் எல்லாம் புத்த சங்கத்தில் சேர்ந்துடுறாங்க. சாக்கிய நாடுதான் புத்தருடைய சொந்த நாடு. நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த சாக்கிய நாட்டினுடைய ராஜா அனுபத்தியா, அனுருத்தா, ஆனந்தா பாகு, கிம்பிளா, இந்த பெரிய ஒரு 7 பேர் அவருடைய நாவிதர் உபாலியோட சேர்ந்து புத்தரை சந்திக்க புறப்படுறாங்க. அப்படி போகும்போது பாதி வழியில உபாலியிடம் தங்களுடைய நகைகள், ஆபரணங்கள், ஆடம்பரமான உடைகளை எல்லாம் கழற்றி கொடுத்து விட்டு அவங்க போறாங்க, நான் புத்தரை பார்க்க போறோம். உபாலி திரும்பி போற வழியில அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. இதையெல்லாம் சாக்கியர்களிடம் போய் சொன்னா நம்ப மாட்டார்கள், எனவே நாமும் புத்தரோட சேர்ந்துடலான்னு இந்த எல்லாவற்றையும் ஒரு மூட்டையாக கட்டி ஒரு மரத்தில் கட்டி போட்டு விட்டு, கட்டி தொங்க விட்டு, யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அவருக்கு சொந்தமாகட்டும்னு அவரும் சேர்ந்து திருப்பி வந்துடுறார். அவங்க எல்லோரும் 7 பேரும் மீண்டும் புத்தரிடம் போய் இது பண்றாங்க. போய் அவங்களும் அந்த சங்கத்தில் சேர்றாங்க. சாக்கிய நாட்டுல ஏராளமானவர்கள் பௌத்தத்திற்கு மாறுறாங்க. ஏன்னா அது அவருடைய சொந்த நாடு. இன்னொரு பக்கம் மீண்டும் ஒரு தூது விடுறார் அமைச்சரை. மன்னர் சுத்தோதனர் அனுப்புறாரு.
அப்பதான் புத்தர் சொன்னதை அம்பேத்கர் அப்படியே எடுத்துக்காட்டார். ஆதவனே பூமியில் வீழ்ந்தாலும் இமாவத்து நிலை குலைந்தாலும் என் பகுத்தறிவை பயன்படுத்தி வெளி உலகை விழிப்புறச் செய்வேனே அன்றி வெறும் உலக அனுபவசாலியாக நான் இல்லம் திரும்ப மாட்டேன். ஆதவனே பூமியில் வீழ்ந்தாலும், இமாவத்துனா இமயமலை, இமயமலை நிலை குலைந்தாலும் என் பகுத்தறிவை பயன்படுத்தி வெளி உலகை விழிப்புறச் செய்வேனே அன்றி வெறும் உலக அனுபவசாலியாக நான் இல்லம் திரும்ப மாட்டேன். கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் இறங்குவேன், ஆனால் என் நோக்கத்தை நிறைவேற்றாமல் வீடு திரும்ப மாட்டேன் என்று அவர் உறுதிப்பட சொல்லி அனுப்பிடுறார். சொல்லி அனுப்பிட்டு தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்கிறார். அதோட அவருடைய தகப்பனார் செய்யற முயற்சிகளும் முடிவுக்கு வருது. ஆனா தந்தையோ தாயையோ அல்லது அதாவது வளர்ப்பு தாயோ பிள்ளையோ மனைவியோ சந்திக்க அவர் தயங்கவே இல்லை. சந்தித்து முறையாக அவர்களுக்கு விடை சொல்றார். அவர்களையும் தன்னுடைய வழிக்கு அவர் வென்றெடுக்கிறார் என்பதுதான் இதுல முக்கியமான செய்தி. இதற்கு பிறகு அவர் பார்க்கிற ஒரு சிலரை பற்றிய செய்தி, பிராமணர்கள்ல உயர்ந்த அந்த வைதீக பிராமணர்களும் இருக்கிறாங்க, சாதாரண பாமர பிராமணர்களும் இருக்கிறாங்க. மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பாமர பிராமணர்கள், கிரிதரகுண்டா மலைகளுக்கு பின்னால் ஒரு 70 குடும்பங்கள் இருக்கிறார். 30 ஆண்டுகளாக அவர்கள் கால்நடை பராமரிப்பு தொழில் செய்யறாங்க. அதாவது தெரியுது, ஆரியர்கள் அந்த தொழில் தொடர்ந்து அந்த தொழில இருக்கிறாங்க. அவர்களை புத்தர் போய் பார்க்கிறார், அல்லது அவர்கள் புத்தரை வந்து பார்க்கிறார். நீங்க என்ன செய்யறீங்க என்னெல்லாம் விசாரிக்கிறார், உங்களுடைய நம்பிக்கைகள் என்னன்னு கேட்கிறார். அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் சூரியன், சந்திரன், வருணன், அக்கினி ஆகியோரை வந்தனம் செய்து அவர்களுக்கு நிவேதனம் படைக்கிறோம். ஏன்னா அவங்களை கொண்டுதான் தங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. ஆனா அவர்களை அப்படி இல்லை என்று அவர் மாத்திர, நீங்கள் இயற்றக்கூடிய யாகங்கள், நீங்கள் நடத்தக்கூடிய வேள்விகள், இது எதுவுமே உங்களுக்கு பலன் தராது. மறுபிறப்பு என்று எதுவும் இல்லை. இவ்வுலக துன்பங்களை போக்குவதற்கு நாம் தான் அந்த துன்பங்களை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்லி அவர்களை தன் சீடர்களாக அவர் மாத்துறார். அப்படி மாறி அவர் கூட அவர்கள் செல்கிற போது அவர்கள் குடும்பங்களை எல்லாம் துறந்து வர்றாங்க, பெண்டு பிள்ளைகளை துறந்து வர்றாங்க. புத்தருடைய ஒரு தனிச்சிறப்பா எதை நாம பார்க்கிறோம்னா, அந்த ஸ்கில் ஆஃப் பர்சுவேஷன், எடுத்து சொல்லி இணங்க வைக்கிற, புரிய வைக்கிற அந்த ஆற்றல். அதற்காக கதைகள் சொல்வது, அதற்காக எளிய ஓமைகள் சொல்வது. போகிற வழியில் அவர்கள் மழை வருகிறது, ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறார்கள். ஒதுங்கி நிற்கிற போது அந்த கூரை ஒழுகுது. அப்ப புத்தர் அவர்களிடம் சொல்றாரு, கூரை நன்கு வேயப்பட்டிருக்குமானால் அது ஒழுகாது, ஆனால் கூரை நன்கு வேயப்படாமல் இருக்கும் போது அது ஒழுகிறது. நம்முடைய மனம் முழு பக்குவம் அடைந்திருக்குமானால் அதில் உறுதியின்மை வராது, தளர்ச்சி வராது. இல்லை என்றால் இது போன்ற தளர்ச்சிகள் வரும், காம இச்சைகள் தலை தூக்கும், நாம் பொருளாசைக்கு ஆளாவோம். இதெல்லாம் எடுத்து சொல்றார் அவங்கள்ட்ட. அடுத்து ஒரு இடத்தில் அவர்கள் போகிற போது நறுமணத்தையும் துர்நாற்றத்தையும் ஒப்பிட்டு, நறுமணம் நம்மோடு பகுத்தறிவுள்ளவர்களோடு ஒட்டி கொள்ளும், துர்நாற்றம் என்பது விலகி போய்விட வேண்டும். துர்நாற்றத்தை விரும்புகிறவர்கள் நறுமணத்தை நேசிக்க முடியாது என்று சொல்லி அவர்களை அழைத்து போகிறார். அவர்கள் ஒரு கட்டத்தில் பின்வாங்குறாங்க. அப்புறம் மீண்டும் வந்து புத்தரிடம் சேர்ந்து கொள்கிறார்கள் இந்த கிரிதரகுட்டா பிராமணர்கள். அடுத்தது உத்தரவதி பிராமணர்கள் என்று ஒரு 500 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தேர்ந்த பிராமணர்கள், வேதமெல்லாம் கற்றவர்கள். அவர்களுக்கு புத்தரை சந்திக்கிறதுல ஒரு ஆர்வம், போய் பார்க்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு அழகை மனிதன்னா மனநலம் குன்றிய ஒருவன். அவன் மனைவியினுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகி வெளியில் போய் தங்கி வர்றான். நீ ஏன் வெளியில இருந்தன்னு சொல்லி கேட்கிறான். அந்த வாத பிரதிவாதத்தில் இவன் சொல்றான், இல்ல நான் கௌதம புத்தருடைய அறிவுரை கேட்பதற்காக போயிருந்தேன், அதனால்தான் வீட்டுக்கு வரலங்கிறான். அவன் ஒரு கிறுக்கன், அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காதங்கிற. சரி நீனு வந்து கேட்டு பாருன்னு அவன் மனைவியை கூட்டிட்டு போறான். அப்புறம் போய் கேட்கும் போது அவள் அந்த புத்தரால் ஈர்க்கப்படுகிறாள். அந்த மனிதன் இந்த பிராமணர்களுக்கு சொல்றான், இப்படி நடந்துச்சுங்கிறத சொல்றான். அப்புறம் இந்த ஒரு 500 பேருமே புத்தரை கண்டு அவருடைய சங்கத்தில் சேர்ந்துடுறாங்க. அதே போல அந்த முதலில் நாம் பார்த்த உபாலி, அவன் தான் அந்த சாக்கிய நாட்டு
இளைஞர்களோடு புத்தரை பார்க்க போனவன். அப்புறம் அவன் திரும்பி வந்து அவன் சங்க முறைமைக்குள் மற்ற இளைஞர்களோடு இணையலாம். அப்பதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த சாக்கிய இளைஞர்கள், உபாலி வந்து ரொம்ப கீழ் சாதியை சேர்ந்தவன், இழி சாதியை சேர்ந்தவன். நாங்கள் புத்த தம்மத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாவிதனாகிய இந்த உபாலியை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு எங்களை காட்டிலும் நீங்கள் அவனுக்கு முதன்மை கொடுக்கணும். அவன் அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் அவனுடைய காலில் விழுந்து வணங்கணும். அந்த காலில் விழுந்து வணங்கிய பிறகு எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று அவங்க கேட்பாங்க. அதே போல புத்தர் உபாலியை முதலில் தன்னுடைய தம்மத்திற்குள் இணைத்து அவரை காண வந்த அந்த சாக்கிய இளைஞர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பிறகு எல்லோருமே சங்க முறைமைக்குள் சேர்றாங்க. இதே போல சுனிதா என்ற ஒரு துப்புரவு பணியாளர், இன்னொருத்தருடைய கதை இந்த சோபாகா என்பவர். அவரு சுடுகாட்டில் பிறந்தவர். எப்படின்னா, சோபாகாவுடைய அம்மாவுக்கு இறந்து விட்டதாக கருதி சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறார். ஆனால் அந்த நேரத்தில் பெரிய இடி, மழை, மின்னல் ஏற்பட்டு அப்படியே சடலத்தை அவங்களுடைய பாடையை விட்டுட்டு எல்லாம் ஓடிடுறாங்க. ஆனா அவர் சாகாமல் இருந்து அவருக்கு பிறந்த ஒருவர் தான் சோபாகா. அப்ப இந்த சுடுகாட்டு காவலர் அல்லது நம்ம சொல்ற மாதிரி வெட்டியான், அவர் தத்தெடுத்து வளர்க்கிறார். இந்த சோபாகாவை தத்தெடுத்து வளர்க்கிறார். அவர் சங்கத்தில் சேர்றார். அப்படி சேரும் போது தத்தெடுத்து வளர்த்த அந்த சுடுகாட்டு காவலருடைய மகன் சுப்பியா, 2 பேரும் நெருங்கிய கூட்டாளிகள். 2 பேரும் சேர்ந்து அவர்கள் போய் இதுல சேர்றார். அதே போல சுமங்கலா என்ற உழவர், சுத்தோதனர் வீட்டில் அடிமை சேவகம் செய்த சன்னா, மண்பானை சட்டிகள் செய்கிற குயவர் தன்னியா, இவர்கள் எல்லோரும் இதே போல ஒரு கீழ்த்தட்டு நிலையிலிருந்து அடித்தட்டு நிலையிலிருந்து சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்து பௌத்தத்தில் மற்றவர்களுக்கு நிகராக இணைக்கப்படுற தம்மத்தில் இணைகிறாங்க. ஒண்ணு பிக்குகளாகவோ அல்லது இல்லறத்தாராகவோ இணைகிறாங்க. இதுல ஒரு ஆள் சுப்பத குரான்னு ஒருத்தன். சுப்பத குரா என்று சொன்னாலே அதுக்கு கந்தலும் அரிசியும் என்று பொருள். சுப்பத குரான்னா கந்தலும் அரிசியும் பாலி மொழியில். ஏன் அந்த பேருன்னா, அவர் எந்த நேரமும் பிச்சை எடுத்துக்கொண்டு திரிகிறவர். அவருக்கு நல்ல ஆடைகள் கிடையாது, கந்தல் ஆடை உடித்து திரிகிறவர். அவருக்கென்று ஒரு பேர் கிடையாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலரை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க, போலீஸ்ல கொண்டு வருவாங்க, இல்ல கோர்ட்ல கொண்டு நிறுத்துவாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் இவங்களுக்கு விளங்காது, மொழி புரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாட் நோன் எழுதிடுவாங்க. நாட் நோன், அவர் பேரே மிஸ்டர் நாட் நோன் தான். இந்த நாட் நோன்கிற மாதிரி இந்த சுப்பத குராவினுடைய பேரே என்னன்னா கந்தலும் அரிசியும்னு பேர். அதுக்கு அர்த்தம் சுப்பத குரான்னா கந்தலும் அரிசியும். அந்த பேர்ல தான் அவரை அழைக்கிறாங்க. அந்த சுப்பத குராவையும் அதே போல பௌத்த சங்கத்தில் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நிகராக தம்மம் அவருக்கு போதிக்கப்படுகிறது. இன்னொருத்தர் சுப்ரபுத்தா என்ற ஒரு தொழுநோயாளி. இந்த ஒவ்வொருத்தருடைய கதையும் விரிவா இருக்கு இந்த புத்தகத்துல. ஆர்வமுள்ளவர்கள் படிக்கலாம். நம்ம சுருக்கமான ஒரு குறிப்புகள் மட்டும் தர்றோம், பலதரப்பட்டவர்களையும் எப்படி பௌத்த சங்கம் ஈர்த்து கொண்டது என்பதற்கு. இதுல பெண்களை சேர்ப்பது பற்றி ஒரு விவாதம் ஒன்று இருக்கு. மகா பிரஜாபதி கோதமி அப்படிங்கிறவங்க வந்து புத்தருடைய வளர்ப்பு தாய். சித்தார்த்தராக இருக்கும்போது வளர்ப்பு தாயாக இருந்தவர்கள். அவங்க புத்தரால் ஈர்க்கப்பட்டு தன்னை பிக்குனி ஆக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. முதல்ல வந்து புத்தர் மறுக்கிறார். புத்தருடைய அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய முதன்மை சீடர் ஆனந்தா, அவர் புத்தரை பார்த்து கேட்கிறார், சூத்திரர்களும் பெண்களும் தூய்மையற்றவர்கள் என்று பிராமணர்கள் கருதுகிறார்கள். இவர்கள் தூய்மையற்றவர்கள் என்பதால் பரிவிராஜகம் அடைய முடியாது என்று நினைக்கிறார். அதாவது துறவு மேற்கொள்வதற்கான தகுதி சூத்திரர்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பாவயோனியில் பிறந்தவர்கள் அவர்கள், சூத்திரர்களும் பெண்களும். இப்படிப்பட்டவர்கள் இப்படி அவங்க சொல்ற மாதிரியே நீங்களும் வந்து பால் வேறுபாடு பார்க்கிறீர்களா? ஏன் பெண்கள் வந்து சேர்க்க முடியாது, ஏன் உங்க அம்மாவை சேர்க்க கூடாது வளர்ப்பு தாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், என்னிடம் பால் வேறுபாடு எதுவும் கிடையாது, சில நடைமுறை சிக்கல்கள் தான், அதையும் மீறி அவர்கள் சேருவதாக இருந்தால் அதற்குரிய விதிமுறைகளை கடைபிடித்து சேரட்டும்னு சொல்லி அவங்களுடைய வளர்ப்பு தாய் 500 சாக்கிய பெண்களோடு வந்து
புத்த பிக்குணிகள் ஆகிறாங்க. அவங்களுக்கு பக்த கச்சானா என்று பேர் இந்த அமைப்புல. இது பெண்கள் சேர்ப்பது பற்றிய ஒரு விவாதம். பெண்களை அவர்கள் சேர்த்துக் கொள்றாங்க. இன்னொரு பெண்ணு அதே நேரத்தில் அந்த பெண்ணிலும் அவள் வந்து சண்டாளர் வகுப்பை சேர்ந்தவள். இப்ப நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, சண்டாளர் என்பது ஒரு வகுப்பின் பெயர், ஒரு ஜாதியின் பெயர்னே தெரியாது. சண்டாளான்னு திட்டுவாங்க, சண்டாளின்னு திட்டுவாங்க. இப்ப சந்திரிகா வந்து இலங்கையில உள்நாட்டு போர் நடத்தி கொண்டிருந்த காலத்துல தமிழ்நாட்டுல சர்வசாதாரணமா நம்ம தமிழ் தலைவர்கள்லாம் சண்டாளி சந்திரிகா, சண்டாளி சந்திரிகான்னு திட்டுவாங்க. நான் கூட சொல்லுவேன் இல்லையா, சண்டாளின்னா ஒரு ஜாதி பேரு, அதை சொல்லி திட்டக்கூடாது. இப்ப கூட நம்ம இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த லம்பாடிங்கிற பேரு, இந்த மாதிரி பேர்களை எல்லாம் திட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. ரொம்ப வாயாடியா இருந்தா லம்பாடி. லம்பாடிங்கிறது ஆந்திராவில் இருக்கிற ஒரு பழங்குடி மக்களுடைய பேரு. இன்னும் சில பேர்கள் அடிக்கடி வருது, உங்களுக்கு புதுசு புதுசா வருது, திட்டத்துக்கான பேர்களா வருது. இந்த அப்படி ஒரு சண்டாளர் வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணு, அவ பேரு பிராகிருதி என்று பேர். ஒரு முறை ஆனந்தர், அதாவது புத்தருடைய அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய சீடர், அவர் போகும்போது அவருக்கு தண்ணீர் கேட்கிறார். அந்த பிராகிருதி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு. ஏன்னு சொன்னா, நான் சண்டாளி, நான் கொடுக்க கூடாது, உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று சொல்றாங்க. அம்மா நான் தண்ணி கேட்டம்மா, உன் ஜாதியை கேட்கல. ஆனந்தர் பதில் சொல்றார், நான் கேட்ட தண்ணி, உன் ஜாதி என்னன்னு நான் கேட்டேன், யார் கொடுத்தா என்ன தண்ணீர் என்று வலியுறுத்தி தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறார். இந்த பிராகிருதிக்கு ஆனந்தர் மேல ரொம்ப பிடிமானம் வருது. இந்த பிடிமானம் எந்த அளவுக்குன்னா, அவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளணும், இப்படி ஒரு மனிதர் தான் தனக்கு கணவராக வாய்க்கணும், அதுவரை தனக்கு திருமணம் ஆகாம இருக்குது, எனவே திருமணம் பண்ணா இவரைத்தான் பண்ணணும் என்று ஒரு முடிவெடுத்து அந்த மாதங்கியிடம் அவ உறுதியா சொல்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை எப்படியாவது ஆனந்தரை மணமுடிக்கணும், பிராகிருதிக்கு மணமுடிக்கணும் என்று ஆனந்தரை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. வசியம் செய்ய தெரிந்தவள் மாதங்கி என்று சொல்லி அவங்க அம்மாட்ட, நீ வசியம் செய்து அவரை எனக்கு பிடித்து கொடுக்குறா. இல்லம்மா, இவர்களிடம் வசியம் எல்லாம் எடுபடாது என்று சொல்றாங்க. அவரை வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் அடைத்து வைத்துறாங்க. இவள் பிரகிருதி தன்னை அலங்கரித்துக் கொண்டு அவருக்கு முன்னால வர்றா. எதுக்குமே அவர் ஆனந்தர் வந்து மசியல. அதற்கு பிறகு வழி இல்லாமல் அனுப்பிவிட்ட பிறகு, நீ வேணா புத்தரையே போய் கேட்டு பாருங்கிற. அப்ப புத்தர்கிட்ட போராயிட, யாரு, பிராகிருதி போற. புத்தர் வழக்கமா என்ன செய்வார்னா, அவருக்கு ஒரு கருத்துக்கு இணங்க வைப்பதற்கு அவங்க கருத்தை ஒட்டி போய் ஒரு வழி சொல்லி அது எங்க அடைபடுகிறது என்பதை நடைமுறையில் மெய்ப்பிப்பார். நம்ம இந்த நிலையாமை கோட்பாட்டுக்கு சொல்லுவாங்க, நமக்கு இன்னும் இந்த புத்தகத்துல அது வரல, வருதான்னு தெரியல. இந்த இறந்து போன ஒரு குழந்தைக்காக வருத்தப்படுகிற ஒரு தாய் போய் அவளுடைய குழந்தையின் உயிரை மீட்டு தருமாறு கேட்கும் போது புத்தர் வந்து, நீ வீட்டுக்கு ஒரு பிடி அரிசி வாங்கி வா என்று கேட்டதாகவும், அவ புறப்பட்ட உடனே எந்த வீடுன்னா ஒரு சாவு கூட நேரிடாத வீடாக இருக்கணும். இவ போய் கேட்டு பாக்குறா, எல்லா வீட்லயும் சாவுகள் நேரிட்டு இருக்கு, என்ன ஒரு வீடு கூட அப்படி கிடைக்கலையே. என்ன பிறகு, ஆமாமா, சாவில்லாத வீடே இல்லை, இந்த உலகம் நிலையாமையால் ஆக்கப்பட்டது, பிறப்பது எப்படி உறுதியோ இறப்பது அதே அளவுக்கு உறுதி, எனவே நீ இறப்பை தவிர்க்க முடியும், மூப்பை தவிர்க்க முடியும் என்று நம்புவது கடினம், நம்பக்கூடாது என்று அறிவுரை சொல்வார். அதே போல இந்த பெண்ணுகிட்ட, பிரகிருதி கிட்ட புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆனந்தரை மணப்பதானால் நீ முடியை மடித்துக் கொள்ள வேண்டி இருக்குமே அப்படின்னு கேட்கிறார். அவ போய் உடனே முடியை மடித்துக் கொண்டு வந்துடுறார். மடித்துக் கொண்டு வந்து புத்தர்கிட்ட நின்ன உடனே புத்தர் அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், அவனுடைய கண்கள் கண்ணீரின் இருப்பிடம், யாரு, ஆனந்தனுடைய கண்கள் கண்ணீரின் இருப்பிடம் என்பதும், அவனுடைய நாசிகள் தூசியின் இருப்பிடம் என்பதும், அவனுடைய வாய் உமிழ்நீரின் இருப்பிடம் என்பதும், அவனுடைய செவிகள் அழுக்கின் இருப்பிடம் என்பதும், அவனுடைய உடல் மலம் சிறுநீர் இவைகளின் பாத்திரமாய் உள்ளது என்பதும் உனக்கு தெரியுமா? யார்கிட்ட? பிரகிருதியிடம் புத்தர் கேட்கிற கேள்வி. அடுத்து சொல்றாரு, ஆணும் பெண்ணும் இணையும் போது அவர்கள் குழந்தைகளை உண்டாக்குகிறார்கள், ஆனால் பிறப்பு எங்குள்ளதோ அங்கு இறப்பும் உள்ளதே, இறப்பு எங்குள்ளதோ அங்கு துன்பமும் உள்ளதே. என் அருமை பெண்ணே, ஆனந்தரை நீ மணப்பதன் மூலம் அடையப் போவது என்ன எனக்கு தெரியவில்லை என்று கேட்ட பிறகு அந்த பெண் புத்தருடைய கருத்துக்கு இணங்குகிறாள்.
இணங்கி தன்னை ஒரு பிக்குனி ஆக்கி கொள்கிறார். தன்னுடைய அந்த ஆனந்தரை மணக்கும் ஆசையை கைவிட்டு தன்னையும் புத்தருடைய அறிவுரையை ஏற்று பிக்குனி ஆக்கி கொள்கிறார். புத்தருடைய அந்த சமய மாற்ற வரலாற்றில் முக்கியமான ஒரு இடம் அங்குலிமாலாவுக்கு உண்டு. அங்குலிமாலா என்பவன் ஒரு கொள்ளைக்காரன். அநேகமா இப்ப இருக்கிற இந்திய மலையா இருக்கலாம், சபல் பள்ளத்தாக்குங்கிறாங்களே அந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தென்னகத்தினுடைய நுழைவாயில்னு அதை சொல்றாங்க. அதுக்கு பிரபலமான ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தான். அந்த கொள்ளைக்காரன் அங்குலிமாலாவுக்கு என்ன வழக்கம்னா கொள்ளைகளை செய்வான். கொல்லப்பட்டவர்களுடைய விரல்களை வெட்டி அந்த விரல்களை மாலையாக்கி தன் கழுத்தில் எப்போதும் போட்டுக் கொள்வான். விரல் மாலையகன் என்று அவனுக்கு அதனால ஒரு பேர் உண்டு. இந்த கொள்ளைக்காரனை மாற்றுவது யாராலையும் மாற்ற முடியாது, அவனிடம் போயிடாதீங்கன்னு புத்தரை எச்சரிக்கிறார். ஆபத்து என்று எச்சரிக்கிறார். ஆனால் புத்தர் அவனிடம் போய் அவன் இவரை பின்தொடர்ந்து வர்றான். ஆனா இவருடைய வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அப்புறம் அவனிடம் பேச வேண்டியதை பேசி அவனை மாற்றுகிறார். அவனையும் ஒரு பிக்குவாக மாற்றி தன் அருகில் அமர்த்தி கொள்றார். மன்னர் அவரை பார்க்க வருகிற போது அங்குலிமாலாவை பற்றி அச்சத்தோடு குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒரு துறவியை பார்க்க விரும்புகிறீர்களா, இப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரே என்றெல்லாம் சொல்லும் போது யார் அவர் என்று அங்குலிமாலாவையே புத்தர் அந்த மன்னர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். ரொம்ப வியப்படைகிறார். இப்படிப்பட்ட ஒருத்தனை அப்படி மாற்றி இருக்கிறீர்கள் என்று. அப்படி ஒரு கொள்ளைக்காரனை மாற்றுறார். அதே போல அந்த பகுதியில் இருக்கிற 500 கொள்ளைக்காரர்களை மாத்துறாரு. இன்னொரு பகுதியில ஒரு வேட்டைக்காரர்கள் வாழ்கிற ஒரு ஊரில் பெண்களிடம் பகலில் பேசி அவர்களை மாற்றார். அப்ப புத்தரை கொல்லணும்னு அந்த ஆண்கள் விரும்புறாங்க. அப்படி கொல்ல விரும்பிய ஆண்களையும் மாற்றி அவர்கள் எல்லோரையும் பௌத்த சமயத்திற்கு மாற்றுகிறார். இப்படி பலதரப்பட்டவர்கள். நமக்கு இதுல முக்கியமா தெரிய வேண்டிய செய்தி என்னன்னா, புத்தருடைய வைதீக மறுப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, மனுதர்ம எதிர்ப்பு, இன்னார்தான் இந்த சமயத்தில் சேரலாம், இந்த சமயத்தில் பிக்குகளாகலாம், இல்லறம் துறவரம் ரெண்டுக்கும் இடமளிக்கிற ஒரு சமயம். பிராமணர்கள் முதல் சக்கிலியர்கள் வரை அல்லது நாவிதர்கள் வரை அனைத்து வகையான குலத்தவர்களையும் ஒன்றுபடுத்திய ஒன்று. இந்த கொள்ளையர்கள், திருடர்கள், கொலைகார்கள் என்பதெல்லாம் ஒரு சமூக அமைப்பு உண்டாக்குகிறது. இவர்கள் ஒன்றும் பிறப்பில் கொள்ளையர்களோ பிறப்பில் கொலைகாரர்களோ அல்ல. இவர்கள் ஒரு சமூக அமைப்பினால் தோற்றுவிக்கப்படுறாங்க. ஆனா அவர்கள் உண்மைகளை உணர்ந்து கொள்கிற போது அந்த சமூக அமைப்பை எதிர்ப்பதில் எல்லோரை காட்டிலும் முன்னுக்கு நிற்கக்கூடியவர்களாக இருப்பார். அந்த முறையில்தான் அவர்களை குறிவைத்து அவர்களை தன்னுடைய தம்மத்திற்கு அவர் மாற்ற. ஏனென்றால் இது பகுத்தறிவை நம்பி நிற்கிற ஒரு சமயம். இது அவர்களுக்கு எந்த கட்டுக்கதைகளையும் சொல்வதில்லை. இது ஒழுக்கத்தையும் உண்மையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமயம் என்பதால் அவரால் அப்படி மாற்ற முடியுது. இப்ப இந்த கதைகளை ஒவ்வொன்றாக நாம படிக்கும் போது புத்தருடைய ஏராளமான மணிமொழிகள், அவருடைய வாதிடு மொழி, ரெண்டு இதை மட்டும் உதாரணத்துக்கு சொன்னேன். பிரகிருதியிடம் பேசினதையும் அந்த ரத்தமாலா அவருடைய தந்தையிடம் பேசியதையும் மட்டும் எடுத்துக்காட்டின. நேரடியா அப்படியே இயங்கியல் கோட்பாடுகள், பகுத்தறிவு கோட்பாடுகள், இந்த பொருண்மியம் கருத்தியம் என்ற ஒரு மெய்யியல் முரண்பாடு ஒன்று வரும். இவர் பொருண்மியரா கருத்தியரா என்று பார்த்தால், மனத்துக்கண் மாசில நாதன் என்று சொல்கிற போதும் மனத்தை அனைத்துக்கும் காரணமாகிற போதும் இது ஒரு கருத்தியர். நம்ம பழைய தமிழ்ல சொல்றதா இருந்தா மார்க்சியர் சொல்றது போல கருத்து முதல்வாதின்னு சொல்லிடுவாங்க. அதை வைத்துக் கொண்டு நிராகரிச்சிருவார். இயங்கியல் என்பதுல புத்தர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. பௌத்தம் நிலையாமையை அடிப்படையாக கொண்டு, திருக்குறளும் அதே போல நிலையாமையைத்தான் மெய்யியலாக கொண்டது. நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னா நேற்று இருக்கிறவன் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, நேற்றிருப்பது போலவே இன்றைக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மேல படிச்சோம், ரத்தமாலா சொன்னார், இயங்குகிறது மாறுகிறது உலகம், இந்த இயக்கமும் மாற்றமும் இல்லாத உலகம் இல்லை. அப்படி சொல்கிற போது இது இயங்கியல்ல, எந்த குழப்பமும் இல்லை. ஆனா மனத்தை முன்னிறுத்துவது, இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லா இடத்திலும் கருத்தியம் பிழையானதும் அல்ல, எல்லா இடத்திலும் பொறுமையும் சரியானதும் அல்ல. ஏன்னா இப்ப
இப்ப தமிழ்ல ஆங்கிலத்துல கருத்து முதல்வாதம் என்பதற்கும் கருத்தியம் என்பதற்கும் ஒரே சொல் தான் பயன்படுத்துறார். ஐடியலிசம். ஐடியலிசம் நல்லதா கெட்டதா? பொதுமை என்னுடைய லட்சியம், இந்த லட்சியவாதம், இந்த லட்சியத்தை நேசிக்கிறேன். பொதுமை என்பது ஒரு கருத்து, அந்த கருத்தை முதன்மைப்படுத்தி உழைப்பது. உண்மையில மொழிபெயர்ப்பு தான் இப்படி ரெண்டு சொல்லா வச்சிருக்கோம். உண்மையில ரெண்டும் ஒண்ணுதான். கருத்தியம் என்ற ஒரு சொல் போதும். பொதுமை என்பது ஒரு கருத்தியம், கருத்தை முதன்மைப்படுத்துவது கருத்தியம், மெய்யியல்ல. அதே போல மெட்டீரியலிசம் எப்பயுமே நல்லதா? நம்ம சொல்றோம் பொருள்முதல்வாதம் சிறப்பானது, அறிவியலானது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? மேற்கத்திய நாடுகள் மெட்டீரியலிஸ்ட்ல மூழ்கி இருக்குங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் ஆசை அங்க குறிக்கும், பொருள் வேட்டையை குறிக்கும். கன்சியூமரிசம் என்பது ஒரு மெட்டீரியலிஸ்ட் கான்செப்ட். அதுக்கு ஒரு மனம் துணை செய்யுது. அதனால அப்படி நாம் புத்தருடைய மெய்யியலை அப்படி ரெண்டா ஒரு சுவரை எழுப்பி பிரிக்க முடியாது. ஆனா இரண்டின் அடிப்படையிலும் அவர் கொடுக்கிற இந்த புதிய தம்மம் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. இதுல அவர் சொல்றத ரொம்ப சுருக்கமா சொல்றார். அவரு இலட்சியங்கள் என்று ஒரு 5 நெறிகளை முன்வைக்கிறார். அதுதான் பஞ்சசீலம் என்பது. இந்த 5 நெறிகளை சென்று அடைவதற்கு ஒரு எண்வகை பாதையை முன்வைக்கிறார். நம்ம 8 வழிச்சாலை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் அஷ்டாங்கம்ங்கிறது 8 வகை எண்வகை பாதை. இந்த பாதையில் செல்லும் போது என்னென்ன இடையூறுகள் ஏற்படும் என்பதற்கு அவர் ஒரு சில பட்டியலை கொடுத்து இந்த இடையூறுகளை, இந்த 3 அல்லது 4 இடையூறுகளை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்றார். இவ்வளவுதான் சுருக்கமா சொல்றேன். 1 சீலம், பஞ்சசீலங்கள். 2 அஷ்டாங்கம். 3 இதற்கு எதிரான இடையூறுகள். இதுதான் புத்தர் தம்மத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி சொன்னார். நான் அதற்காக என்ன பண்றேன், அம்பேத்கர் இதை பற்றி வேறு ஒரு கட்டுரையில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை மட்டும் அவருடைய சொற்கள்லயே நான் படிச்சேன். நம்ம பல இதையும் குழப்பிக்க வேண்டியது. அம்பேத்கர் எழுதுறார், மனிதனின் துன்பத்திற்கும் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கும் அவனுடைய சொந்த தீய நடத்தையே காரணமாகும். துன்பத்திற்கான காரணத்தை போக்குவதற்கு புத்தர் பஞ்சசீலத்தை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். பஞ்சசீலத்தில் பின்வரும் நெறிகள் உள்ளன. 1, எந்த உயிரையும் அழிப்பதையும் அழிவுக்கு காரணமாயிருப்பதையும் தவிர்த்தல். 2, களவு செய்யாமல் தவிர்த்தல், அதாவது ஏமாற்றுவதன் மூலமோ வன்முறையின் மூலமோ பிறர் பொருளை தனதாக்கிக் கொள்வதையும் தன்னிடம் வைத்துக் கொள்வதையும் தவிர்த்தல். 3, பொய் சொல்லாமல் தவிர்த்தல். 4, காமம் தவிர்த்தல். 5, மது தவிர்த்தல். உலகில் நிலவும் துன்பத்திற்கும் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கும் மனிதனுக்கு மனிதன் இழைக்கும் அநியாயமே காரணம் என்பது புத்தரின் கருத்து. உலகில் நிலவும் துன்பத்துக்கும் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கும் மனிதனுக்கு மனிதன் செய்யும் கொடுமையே காரணம் என்பது புத்தரின் கருத்து. இந்த கொடுமையை எப்படி நீக்குவது? இதற்கு அவர் கூறிய வழி உயரிய எண்வகை பாதை. இந்த எண்வகை பாதையின் அம்சங்கள்: 1, நல்ல கருத்துக்கள் அல்லது மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை. 2, நல்ல நோக்கங்கள், அறிவு மற்றும் நேர்மையுள்ள மனிதனுக்கு தகுந்த உயர்ந்த நோக்கங்கள். 3, நல்ல பேச்சு, அதாவது பணிவு, திறந்த உள்ளம், உண்மை. 4, நல்ல நடத்தை, அதாவது அமைதியான நேர்மையான தூய்மையான நடத்தை. 5, நல்ல வாழ்க்கை வழி, அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படுத்தாமல் வாழ்தல். 6, விடாமுயற்சி, அதாவது மற்ற 7 அம்சங்களிலும் 7 விழிப்பாகும் செயல் துடிப்புடனும் இருத்தல். 8, நல்ல சிந்தனை, அதாவது வாழ்க்கையின் அதிசயங்கள் பற்றி தீவிரமாக சிந்தித்தல். உன்னதமான எண்வகை பாதையின் நோக்கம் உலகில் நன்னெறி அரசை நிறுவி அதன் மூலம் உலகிலிருந்து மகிழ்ச்சியற்ற தன்மையும் துன்பத்தையும் ஒழிப்பதாகும். நற்செய்தியின் 3வது பகுதி நிப்பான கோட்பாடு ஆகும். நிப்பான கோட்பாடு உன்னத எண்வகை பாதை கோட்பாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். நிப்பானம் இல்லாமல் எண்வகை பாதை நிறைவு பெறாது. எண்வகை பாதை கைகூடுவதற்கு என்னென்ன இடையூறுகள் உள்ளன என்பதை நிப்பான கோட்பாடு கூறுகிறது. இந்த இடையூறுகளில் முக்கியமானவை 10. புத்தர் இவற்றை 10 ஆசவங்கள், தலைகள் அல்லது இடையூறுகள் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது இடையூறு தான் என்ற மாயை. ஒரு மனிதன் முற்றிலும் தன்னை பற்றிய எண்ணத்திலேயே ஆழ்ந்து தன்னுடைய மனத்தின் ஆசைகளை நிறைவு செய்யும் என்று தான் நினைக்கிற ஒவ்வொரு அற்ப விஷயத்தையும் துரத்தி சென்று கொண்டிருக்கும் வரை அவனுக்கு மேன்மையான பாதை கிடைக்காது. அளவிடற்கரிய முழுமையில் தான் ஒரு நுண்ணிய பகுதி என்ற உண்மையை காண்பதற்கு அவனுடைய கண்கள் திறந்தால்தான், தன்னுடைய தற்காலிக தனித்தன்மை எவ்வளவு நிலையற்றது என்பதை அவன் உணர்ந்தால்தான் இந்த குறுகிய பாதையில் நுழைவதே கூட அவனுக்கு சாத்தியமாகும். 2வது இடையூறு சந்தேகமும் தீர்மானம் இன்மையும் ஆகும். வாழ்க்கையின் பெரும் புதிரை விடுவிப்பதற்கு அவனுடைய கண்கள் திறக்கும் போதும் ஒவ்வொரு தனித்தன்மையின் நிலையாமையை அவன் உணரும் போதும் அவனுக்கு தன் செயல்கள் பற்றி சந்தேகமும் தீர்மானமின்மையும் எழுகின்றன.
செய்வதா செய்ய வேண்டாமா என்கிற தடுமாற்றமும், தன்னுடைய தனித்தன்மையை நிலையற்றதாய் இருக்கும் போது எதையும் ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்து அவனை தீர்மானமற்றவனாகவும் செயலற்றவனாகவும் ஆக்குகின்றன. ஆனால் வாழ்க்கைக்கு இது சரிப்பட்டு வராது. அவன் தனது ஆசிரியரை பின்பற்றுவதென்றும் உண்மையை ஏற்பதென்றும் அதற்கான முயற்சியில் இறங்குவதென்று முடிவு செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவன் முன்னேற முடியாது. மூன்றாவது இடையூறு சடங்குகளின் சக்தியை நம்பி இருப்பதாகும். ஒருவன் எவ்வளவு நல்ல முடிவுகள் செய்து கொண்டாலும், அவை எவ்வளவு உறுதியாக இருந்தாலும், அவன் சடங்கு முறைகளை கைவிட்டால் அன்றி புறத்தே செய்யும் செய்கைகளும் புனித சடங்குகளும் புரோகிதர்களின் சக்திகளும் தனக்கு எந்த வகையிலேனும் உதவும் என்ற நம்பிக்கையை விட்டால் அன்றி எந்த பயனும் ஏற்படாது. இந்த இடையூறுகளை ஒருவன் கடந்தால்தான் நீரோட்டத்தில் அவன் இறங்கி இருப்பதாகவும் விரைவிலோ தாமதமாகவோ அவன் வெற்றி பெற முடியும் என்றும் கூற முடியும். இதுதான் அந்த புத்தரின் தம்மம் குறித்து அம்பேத்கர் சொல்லக்கூடிய சுருக்கமான கருத்து. இதை நீங்க படிக்கலாம். நான் வேண்டுமான் தனித்தனியா வேணாலும் அனுப்புறேன். இது அவரு தேர்வு நூல்களை இந்த கட்டுரையை அவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் புத்தரின் சமயமாற்ற செயல்பாடுகள் என்பது புத்தருடைய அடிப்படை மெய்யியல் பார்வையையும் அவருடைய கருத்தியல் நோக்கத்தையும், அதுவும் அம்பேத்கர் அதை பொருள் விளக்கம் தருகிற போது இதற்கான அரசை நிறுவுதல் என்று அதை கொண்டு போய் முடிக்கிறார். இந்த ஒரு வேடிக்கை என்னன்னா, இவர் சொல்லக்கூடிய பஞ்சசீலங்கள், அஷ்டாங்கம் என்கிற எண்வகை பாதை, அப்புறம் இதற்கு எழக்கூடிய இடையூறுகள், தடைகள், இவை எல்லாமே திருக்குறள் அதிகாரங்களாகவே இருக்கும். நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு திருக்குறளை அல்லது ஒரு திருக்குறள் அதிகாரத்தை நாம் எடுத்து காட்ட முடியும். அந்த அளவுக்கு மிக தெளிவாக வள்ளுவர் இந்த பௌத்த நெறிகளை வரையறுத்து சொல்றார் என்று நாம் புரிந்து கொள்றோம். இதான் அவருடைய சமயமாற்ற செயல்பாடுகள் பற்றியும் அதிலிருந்து நாம் அவரை கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியும் இதுதான்.